தை வெள்ளிக்கிழமை திருமலை வாயில் பச்சையம்மா கோயில் பாருங்கள். சாமி புறப்பாடு ரொம்ப அற்புதமாக இருந்தது. கோயிலும் நல்லா இருந்தது. அப்படியே பக்கத்தில் இருக்க வைஷ்ணவ தேவி கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. தை வெள்ளிக்கிழமை இந்த தரிசனம் பாருங்கள், ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், தீபாராதனை கூடவே அந்த கோயிலில் இன்றைக்கி விளக்கு பூஜையே நடந்தது. ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. நல்ல தரிசனம். வெள்ளிக்கிழமை ரொம்ப சாயங்கால வேலைன்றதுனால 6 மணிக்கு மேலேன்றதுனால கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. நல்ல தரிசனம் பண்ணோம். அந்த சிலைகள்லாம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சக்தி வாய்ந்த அம்மன் திருமுல்லை வாயில் மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே போனாலே வந்துடும் முதல்லையே. அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடில் ஒரு அடுத்த ஸ்டாப்பிங் போனதும் வைஷ்ணவ தேவி கோயில் வருது. அதுவும் நல்லா அமைதியாக நல்லா இருந்தது. இந்த பாருங்கள், முனீஸ்வரன், இந்த காவல் தெய்வங்கள் இதெல்லாம் இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய சுதை பொம்மைகள், இந்த மாதிரி பெரிய பெரிய பிரம்மாண்டமான முனீஸ்வரர் இருக்கிற கோயில் பச்சையம்மா கோயில். எல்லா கோயில்லையும் இப்படி தான் இருக்கும். பச்சையம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வைஷ்ணவி தேவி அம்மன் அருளும் கிடைக்கட்டும். வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், எவ்வளோ பெரிய முனீஸ்வரர். இல்லாமல் இன்றைக்கி விளக்கு பூஜையே நடந்தது. இதை பாருங்கள், இதான் விளக்கு பூஜையோட ஒரு காட்சி. நடுவில் அம்மன் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வரிசையாக உட்காந்து இந்த விளக்கு பூஜை ரொம்ப அற்புதமாக இப்போ தான் ஆரம்பித்தது. நாங்கள் ஆரம்பத்தை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். வணக்கம்.